உங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து வந்து இந்த பையனை வந்து சுத்தமாக பொழைச்சி மீண்டும் வந்துடக்கூடாதுன்ற இதில் தெளிவாக இருந்திருக்காங்க. ஏன்னா அதனால தான் முதல்ல சுகபேதி மாத்திரையும் வாங்கியிருக்காங்க. ஆனால் அதை கொடுத்தா திருப்பி வந்துடுவான், திருப்பி தான் பொண்ணுக்கு போட்டியாக இருப்பான்னு நினச்சிட்டு அதுக்கு பிறகு உங்களை முழுமையாக ஒழிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் இந்த ரேட்டால் பேஸ்ட்டை கலந்து கொடுத்துருக்காங்க. சகாய ராணி விக்டோரியாவுக்கு இந்த 302 ஈத்தாசா பிரிவின் கீழ் ஆயுள் தண்டனையும் 20,000 ஃபைனும் அபராதம் போட்டிருக்காங்க. இது வந்து தாய்மை உணர்வே இல்லாமல் போயிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு காரைக்காலுக்கு ஒரு கெட்ட பேர் இருந்துச்சு. அது இல்லாமல் இது துடைக்கப்பட்டதா நான் கருதுறேன். இது ஆயுள் தண்டனைங்கிறது லைஃப் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அவங்க வெளியே வர முடியாது. இதுமே இந்த மாதிரி தீர்ப்பு வந்து காரைக்காலில் கொடுத்ததில்ல. இந்த வக்கீல் சார் போராடி வாங்கி கொடுத்துருக்கிறது பெரிய இது. காரைக்காலை அடுத்த நேரு நகர் ஹவுசிங் போர்ட் பகுதியை சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவரது மகன் பாலமணிகண்டன் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்த மாணவன். கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி பள்ளியில் இருந்தபோது வீட்டிலிருந்து அவரது அம்மா கொடுத்ததாக கூறி சிறுவனிடம் கொடுக்கப்பட்ட குளிர்பானத்தை குடித்து மாலை வீடு திரும்பிய போது வயிற்று வலி என்று நீங்கள் கொடுத்த குளிர்பானம் குடித்தவுடன் ஏற்பட்டது என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் பெற்றோர் நாங்கள் கொடுக்கவில்லை என்று அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டான். மேலும் பள்ளியில் விசாரணை செய்தபோது அதன் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது சிறுவனுடன் படிக்கும் மாணவியின் தாய் கொடுக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. தன் மகளுடன் படிப்பில் ஏற்பட்ட போட்டி காரணமாக சக மாணவியின் தாய் சகாயராணி விக்டோரியா சிறுவனுக்கு எலி பேஸ்ட் விஷம் வைத்து கொல்லப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. குற்றவாளி சகாயராணி விக்டோரியாவுக்கு ஆயுள் தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் காரைக்கால் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது. எனது மகன் பாலமணிகண்டன் இறந்ததற்கு இந்து முன்னணி முன்னிருந்து பல போராட்டங்கள் நடத்தி அதற்கு உறுதுணையாக இருந்த வக்கீல் சார் அவர்கள் எந்தெந்த ஃபார்முலா பயன்படுத்தி எந்தெந்த இது இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பாக இறங்கி செய்து என் பையனுக்கு ஒரு நல்ல முறையில் ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து காரைக்கால் மக்கள் இது மாதிரி தப்பு இனிமேல் நடக்காதுங்கிறத ஒரு தீர்ப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது குறைஞ்சபட்ச தீர்ப்பா இல்லை அதிகபட்ச தீர்ப்பா? இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது ஆயுள் தண்டனைங்கிறது லைஃப் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அவங்க வெளியே வர முடியாது. இந்த மாதிரி தீர்ப்பு வந்து காரைக்காலில் கொடுத்ததில்ல. இந்த வக்கீல் சார் போராடி வாங்கி கொடுத்துருக்கிறது பெரிய இது. காரைக்கால் மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது. கடந்த 2/9/2022 அன்று செர்வைட் ஆங்கில பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த பாலமணிகண்டன் என்ற 13 வயது சிறுவனுக்கு 2 ஃப்ரூட்னிக் பாட்டிலில் விஷம் கலந்து சகாயராணி விக்டோரியா என்ற இன்னொரு அதே பள்ளியில் அருள்மேரி என்று படிக்கக்கூடிய பெண்ணின் தாய் கொடுத்துள்ளார். ஏன் கொடுத்துள்ளார் என்றால், இந்த பாலமணிகண்டன் படிப்பு, விளையாட்டு, கலை எல்லாவற்றிலும் சிறப்பாக இருப்பார், முதலிடத்தை பெறுவார். அந்த போட்டி பொறாமையின் காரணமாக இந்த அருள்மேரியின் தாய் சகாயராணி விக்டோரியா, இந்த வழக்கின் குற்றவாளி, 2 ஃப்ரூட்னிக் பாட்டிலில் விஷம் கலந்து அதை ஸ்கூல் வாட்ச்மேனிடம் கொடுத்து பாலமணிகண்டனுக்கு அவர் தாயார் கொடுத்ததாக சொல்லி விட்டு சென்று விட்டார். பாலமணிகண்டனும் தாயார் தான் கொடுத்திருப்பார் என்று நினைத்து அதை அருந்திவிட்டார். அருந்திவிட்டு வீட்டுக்கு சென்றவுடன் அவருக்கு வாந்தி, மயக்கம் மற்றும் டயரியா போன்ற விஷயங்கள் நடந்துள்ளது. இதனால் பதறி போய் அவர்கள் ஸ்கூலுக்கு வந்து யார் கொடுத்தார்கள் என்ன என்று கேட்டபோது சிசிடிவி கேமரா பார்க்கும்போது இவர் தான் கொடுத்துள்ள விவரம் தெரிய வந்துள்ளது. அதன் பிறகு இவரை போலீசார் மற்றும் எல்லோரும் ஸ்கூல் ஹெட் மிஸ்ட்ரஸ் அப்புறம் முதன்மை கல்வி அதிகாரி எல்லாரும் விசாரித்த போதும் அவர் வந்து நான் எதுவுமே கொடுக்கலன்னு சொன்னதால ட்ரீட்மெண்ட்டோட கோர்ஸ் வந்து சரியாக போக முடியல. அதுக்கு நடுவில் இவர் வந்து எக்ஸ்பைரியான கூல்ட்ரிங்கை தான் குடிச்சிருப்பாரோன்னு ஒரு சாதாரணமான முறையில் வந்து விசாரிக்கும் போது அல்லது ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது
அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளேயே போயிட்டு இருந்திருக்காங்க. அதனால இவர் வந்து பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து வெகு குறைஞ்சிட்டே இருந்தது. அதுக்கு பிறகும் இவங்க வந்து கல் நெஞ்சமா அவங்க சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் சுகபேதி மாத்திரை தான் கொடுத்தேன் அதில் கலந்து அப்படின்னு சொல்றாங்க. அந்த அந்த அடிப்படையில் வந்து விசாரணையும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருக்கும்போது கடைசியில் வந்து இவங்க எலி மருந்து கொடுத்துருக்காங்கன்ற விவரம் அப்போ தெரியல. அதனால 3/9/2022 அந்த பையன் இறந்துட்டார். பையன் இறந்த பிறகு இந்த கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனும் இதே ரீதியில தான் போயிட்டு இருக்கு. சுகவேதி மாத்திரை தான் கலந்து கொடுத்தாங்கன்ற. அதுக்கப்புறம் 14/9/2022 முன்னாடி அந்த இதயம் மளிகை கடைன்னு ஒருத்தர் நடத்திட்டு இருக்கார், ஜெகபிரசாதி. அவர் வந்து தன்னோட கடையில வந்து இந்த அம்மா வந்து எலி மருந்து வாங்கிட்டு போயிடுச்சு அப்படின்ற விவரத்தை வந்து அப்புறமா சொல்றாரு. ஏன்னா அவரோட பேரன் வந்து சென்னையில் அட்மிட் ஆயிருந்ததுனால அவர் கடையை பூட்டிட்டு போயிட்டார். அவர் வந்து படிக்கும்போது பேப்பர்லாம் பழைய பேப்பரை பார்க்கும்போது இந்த அம்மாவை நம்ம பார்த்துருக்கோமே, நம்ம பேப்பரில் இந்த அம்மாவோட ஃபோட்டோ இருந்ததுனால சகாயராணி விக்டோரியா இவங்க தான் நம்ம கடையில் வந்து வாங்கினாங்கன்ற விவரத்தை வந்து அவரா தானா முன் வந்து போலீஸ் நிலையத்தில் வந்து சொல்றாரு. அதுக்கு பிறகுதான் இந்த இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் ஆகுது. இந்த செகண்ட் இன்வெஸ்டிகேஷன் தான் இவங்களை திருப்பி கூப்பிட்டு விசாரிச்சு, போலீஸ் கஸ்டடி விசாரிச்சு அவங்கள கூட்டிட்டு போய் அவங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. ஆமா நான் அப்பதான் சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பையன் இறந்துட்டான். அதுக்கு பிறகுதான் வந்து இவங்க வந்து ரேட்டால் பேஸ்ட்ல பாஸ்பரஸ்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கும், அதை பயன்படுத்தி இந்த பையனை வந்து கொண்டு இருக்காங்கன்ற விவரம் தெரியும். அதுக்கு பிறகு இன்வெஸ்டிகேஷன் முறையாக நடந்திருக்கு. சிசிடிவி கேமரா பதிவுகள் மற்றும் இவங்களோட ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் கிடைக்கப்பட்ட டிஸ்கவரி ஆஃப் ஃபேக்டில் அந்த யூஸ் பண்ண ரேட்டால் பேஸ்ட்டு, யூஸ் பண்ணாத ரேட்டால் பேஸ்ட்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க தான் இந்த குற்றத்தை செஞ்சுருக்காங்கன்னு நிரூபணம் ஆகுது. இன்னொன்று என்னன்னா, இவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து வந்து இந்த பையனை வந்து சுத்தமாக பொழைச்சி மீண்டும் வந்துடக்கூடாதுன்ற இதில் தெளிவாக இருந்திருக்காங்க. ஏன்னா அதனால தான் முதல்ல சுகபேதி மாத்திரையும் வாங்கியிருக்காங்க. ஆனால் அதை கொடுத்தா திருப்பி வந்துடுவான், திருப்பி தான் பொண்ணுக்கு போட்டியாக இருப்பான்னு நினச்சிட்டு அதுக்கு பிறகு உங்களை முழுமையாக ஒழிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் இந்த ரேட்டால் பேஸ்ட்டை கலந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து ப்ராசிக்யூஷன் எந்த விதமான சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நிரூபணம் பண்ணிச்சு. அதை வந்து கோர்ட்டார் நம்மளோட ப்ராசிக்யூஷன் தரப்பு வாதங்களை ஏற்று இன்னைக்கு வந்து சகாயராணி விக்டோரியாவுக்கு இந்த 302 ஈத்தாசா பிரிவின் கீழ் ஆயுள் தண்டனையும் 20,000 ஃபைனும் அபராதம் போட்டிருக்காங்க. இது வந்து தாய்மை உணர்வே இல்லாமல் போயிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு காரைக்காலுக்கு ஒரு கெட்ட பேர் இருந்துச்சு, அது இல்லாமல் இது துடைக்கப்பட்டதா நான் கருதுறேன். நம்ம வந்து இதை வந்து அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை தான் கேட்டோம், பல தடவை கேட்டோம், இன்றைக்கும் கேட்டோம். ஆனால் வந்து நீதிமன்றம் வந்து இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கருதி ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆயுள் தண்டனையும் நல்ல தீர்ப்பு தான், அதனால் ஒன்றும் நினைக்க வேண்டாம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ, थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.